என் பேர் துரைராஜ், வாயிலூர் செக் போஸ்ட்டு. என் மனைவி பேர் சுஜாதா. டெலிவரி 10ஆம் தேதி சொல்லியிருந்தாங்கண்ணா. இது ஃபஸ்ட்டு பாப்பா, 2வது பாப்பா தான் பார்க்க வந்தோம். 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வலி வந்துச்சுன்னு வந்தேண்ணா. அவங்க என்ன பண்ண அட்மிட் பண்ணாங்கண்ணா. பண்ணிவிட்டு டாக்டர் யாருமே இல்லை, 2 நர்ஸு, ஒரு ஆயாம்மா, ஒரு அட்டண்டர் தான் இருந்தாங்க. பிரசவம் பார்க்குறேன்னாங்க. 3 மணிலேருந்து வலி அதிகமாக ஸ்டார்ட் ஆகி கத்த ஆரம்பிச்சுட்டு வலி தாங்க முடியல. போய் பண்ணாங்க, ப்ரெஸ் பண்ணி. ஒரு நர்ஸு இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணி, இன்னொரு நர்ஸு அட்டண்டர் அந்த ஆயாம்மா போய் பாத்ரூம்லாம் கழுவிச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா கை க்ளவுஸ் போட்டு வந்து கையை விழுது என் பாப்பாவில். பார்க்கக்கூடியது நான் உள்ளே போனேன். உள்ளே போய் பார்த்தா அந்த ஆயாம்மா பிரசவம் பார்க்குது. அந்த ஆயாம்மா பார்க்கலாமா என் குழந்தை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு, ஏம்மா உங்களுக்குலாம் வேலையே இல்லையாம்மா, டென்ஷனாக திட்டிட்டு நாங்கள் வீட்டுக்கு போத்தாவில் சொல்லிவிட்டு வெளியில் வந்து ஆம்புலன்ஸ் வர வச்சாங்க. செங்கல்பட்டு இட்டு போகிறதுக்கு ஒரு 6:45 இருக்கும். செங்கல்பட்டில் ஏறும் போது அவங்க கேட்குறாங்க, நர்ஸே கேட்குறாங்க, வயிற்றில் அசைவு இருக்கான்ட்டு. அசைவு இல்லைன்னு நான் கேட்குறேன், என்ன சிஸ்டர் அசைவு இல்லைன்றீங்க? டக்குன்னு என்னை ஆம்புலன்ஸ்லேருந்து வெளியில் அனுப்பிச்சிட்டு கதவை சாத்திட்டு நான் ஃப்ரண்ட்டில் உட்காடுறேன்னு என்னை ஆம்புலன்ஸில் கூட ஏற்றலை. செங்கல்பட்டுக்கிட்டுன்னு போயிட்டாங்க. போனவொடனே 8/21 என் பாப்பா பிறந்தது. எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல. என்ன குழந்தை பிறந்ததுன்னா சொல்லலை. அந்த 2 நர்ஸு உள்ளே போனவங்க. மதியம் நைட்டு வேறு சாயங்காலம் வரையும் இருந்தேன். குழந்தை அவங்க வெளியிலே வரல, அப்படியே பேக் சைடில் போயிட்டாங்க. ஆம்புலன்ஸ் டிரைவரும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிட்டார். ஆம்புலன்ஸ் டிரைவர்கிட்ட கூட சொன்னிக்கிறாங்க, சீக்கிரம் போன்ட்டு. பாப்பா இங்கேயே வந்துடுச்சு. ஆனால் இன்னொரு நர்ஸ் என்ன சொன்னாங்க, இந்த 108 ஆம்புலன்ஸில் வருவாங்க அன்யூனிஃபார்மில். அவங்க என்ன சொன்னாங்க, போகிற வேலையே டெலிவரி ஆகிடும்னாங்கண்ணா. என் குழந்தைய போகும்போது உங்கள் அம்மா கண்ணு மூட போகிறாங்களான்னு சொல்லிக்கிறாங்க. சொல்லுமா சொல்லு. இதெல்லாம் ஒரு வழியான்னு கேட்டுக்கிட்டு நான் என்ன சொல்கிறேன், முடியல நான் அனுப்பிச்சிட்ருக்கலாமே. நைட்டு 10:15 காலைல வரையும் வச்சு ஒரு உயிர் போயிடுச்சுண்ணா. ஒன்று அவங்க ட்ரான்ஸ்ஃபர் மாத்திரன்னு சொல்லியிருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபர்லாம் இல்லை, 3 பேருமே சஸ்பெண்ட் பண்ணிடணும்.